ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நான் செய்ய போகிறேன். இதுக்கு நான் வந்து நாட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே எடுத்திருக்கேன். வதக்கிறதுக்கு வந்து வீடியோ வந்து நான் எடுக்கலை, வந்து ஸ்கிப் ஆகிருச்சு. வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு ஆனே பண்ணாமல் விட்டுட்டேன். நான் பாட்டுக்கு வதக்கி எடுத்த பின்னாடி தான் பார்க்குறேன், வீடியோ வந்து ஆன் ஆகலை. இப்போ நான் வந்து இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன். 2 பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பெரிய தக்காளியை அதையும் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் ஊற்றி ஒரு பேனில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி இதில் வந்து 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு கருகிடக்கூடாது. கருகுச்சுன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும், நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. இது நல்லா பிரட்டி விட்ட பின்னாடி ஒரு பெரிய சில் தேங்காய் எடுத்து அதையும் குட்டியாக சாப் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். எல்லாமே நல்லா வதங்கின பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா தூளாக சேர்க்கணும். இப்போ மசாலா தூள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 பெரிய ஸ்பூனில் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை வந்து இந்த சூட்லேயே நல்லா வந்து பரட்டி விட்டுட்டு நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம குழம்பு எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து இருக்கும் செட்டிநாடு ஸ்டைலில். நான் வந்து கத்திரிக்காயை நல்லா வந்து காம்போட 4 கீறி உள்ளே எது புழு இருக்கா என்னென்னு பார்த்து செக் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிறக்குள்ள நம்ம வதக்கி வச்ச பேஸ்ட் வந்து ஆறி இருக்கும். இப்போ வந்து நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு. இப்போ வாங்க குழம்பு தாளித்து விட்டுறலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இது கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் கத்திரிக்காயோட கலர். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் வந்து முழுசாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுப்பை வந்து சிம்லே லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கலர் வந்து பாருங்கள், நம்ம முன்னே போட்ட கலருக்கும் இப்போ இருக்குது வித்தியாசம் இருக்கா. இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து எதுவுமே உடையலை, முழுசாக இருக்குது. இந்த அளவில் வந்து பாதி வந்து கத்திரிக்காய் வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒரு தனியாக எடுத்து வச்சு நம்ம குழம்பு வந்து தாளித்து விட்டுடலாம். இப்போ இதே எண்ணெயில் இன்னும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். இந்த எண்ணெய் வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் வந்து கீரி வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போடுறப்ப நான் டேஸ்ட் வந்து அது தனியாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள் வந்து நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்ப மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ இதோட பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி ஜாரையும் அலசி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் கொஞ்சம் 1 டம்ளர் எடுத்து நான் வந்து அலசி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடயே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்குல்ல, ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடணும். ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க, குழம்பு வந்து தண்ணியாக போயிடும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து கதகதன்னு இருந்தால் தான் நம்ம சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலையே தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு, நான் மூடி போட வேணாம், ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்ச பின்னாடி நம்ம வந்து ஊற்றின தண்ணியெல்லாம் பாதி வந்து சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்கான இதாக இருக்குது. சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு காரம் உப்பு எது பத்தலைன்னா இந்த சமயத்துலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து வறுத்து எடுத்து வச்சேன்னா அந்த கத்திரிக்காய் அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணும்போது நம்ம அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன்னா கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். கத்திரிக்காய் உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி வந்துடும். நல்லா பரட்டி விட்டுருங்க குழம்புல. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். வந்து நம்ம எண்ணெய் வந்து மேலே வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெல்லத்தை கூட உடச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது இனிப்பு இருக்காது. இந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் தூக்கி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த வந்து சர்க்கரை வந்து சேர்க்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடணும். நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சுவையான செட்டிநாடு ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தகன்னு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா கத்திரிக்காய் எதுவுமே உடையாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். உள்ளே மசாலா நல்லா இறங்கி சாஃப்டாக இருக்கும். அப்படியே கூட நம்ம எடுத்து கடித்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லைனா பொரியல் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி லஞ்ச் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.